விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து எப்படி உரம் தயாரிக்கிறது, அதாவது சாணப்பாசி கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு நாம் இது நாள் வரைக்கும் போட்டோம். அந்த சாணத்திலிருந்து எப்படி பாசி எடுக்கிறதுன்னு போன வீடியோவில் போட்டிருந்தா பார்ட் 1ல். இது வந்து பார்ட் 2ல் சாணத்திலேருந்து எப்படி பாசியை எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இப்போ பாசி வந்திருக்கு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனால இதெல்லாம் காட்டுப்பா, எல்லாமே பாசி போயிடுச்சு. இங்கே காட்டு, இதில் இருக்குது பாரு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாசி இருக்குது. நான் மறுபடியும் பாசி வருமா அப்படின்னு ஒரு டவுட்டுக்காக வச்சுருந்து பார்த்தா பாசி வரல. இந்த 2 இதில் போகாதனால இன்றைக்கி இந்த 2 இதில் இருக்கக்கூடிய பாசியை எடுத்து நம்ம எப்படி உரம் தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேரலுக்கு ஒவ்வொரு கிலோ சாணத்தை போட்டு கரைச்சி விட்டோம். அது பார்ட் 1ல் கரைச்சி விட்டு மட்டும்தான் வச்சோம். காலை மாலை நேரம் கலக்கி விட்டோம். இப்போ பாசி வந்துருச்சு. அப்போ எடுப்போம் காட்டு. இப்போ இது மாதிரி ஒரு 10 லிட்டரு அல்லது 15 லிட்டரு பிடிக்கக்கூடிய ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க. அந்த பக்கெட்டில் ஒரு 5 லிட்டரு தண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா இன்றைக்கி பாசி கம்மியாக இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு நம்ம 20 லிட்டரு தான் எடுப்போம். 10-15 லிட்டருக்கு மேலே எடுப்போம். இப்போ பாசி வந்து பார்த்திங்கன்னா 2 பேரலில் தான் இருக்குது. 2 சேர்ந்து ஒரு 1/2 கிலோ தான் வரும். அதனால் நம்ம சின்னதில் எடுக்கிறோம். எக்காரணத்தை கொண்டு நமக்கு பாசி அதிகமாக வேணும். அப்போ தான் நமக்கு நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு, ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்கும்போது 2 கிலோ பாசம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பேரில் போட்டிருக்கோம். மழையினால தான் நமக்கு பாசி உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த பாசியை எடுத்து சர்க்கரை கலந்து நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். வாப்பா காட்டுப்பா. பாருங்கள், அழுங்காமல் இப்படி பாசி எடுக்கணும். பாசி எடுத்து இது வந்து தண்ணியில் போட்டாவே கரைஞ்சிடும். பார்த்தீங்கன்னா எப்படி கரையுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கரைஞ்சிடும். கிட்டத்தட்ட இந்த பாசியை கையில் இருக்கிறதே 1/4 கிலோவுக்கு மேலே வரும். அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம நாரி எடுத்துருக்கணும். நான் அதுலேயும் பாசி வரும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம எடுக்கலை. இப்போ நம்ம இதில் பாசியை எடுக்கிறோம். இப்போ இந்த பாசி தாங்க நம்ம சாணப்பாசி கரைசல். நம்ம சூரிய ஒளியிலேருந்து நம்ம பாக்டீரியாவை வந்து நேரடியாக நுண்ணுயிரியை வந்து வளப்படுத்துது, நமக்கு கொடுக்குது. கட் பாருங்கள் எவ்வளோ பாசின்ட்டு. அந்த இன்னொரு பேரலில் இருக்குது, அதை எடுப்போம். இப்போ இந்த மாதிரி 10 பேரல்லே எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3 கிலோவுக்கு மேலே பாசி வரும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு இந்த பங்குனியில் எப்போவுமே மழை வராது. இதே பார்த்திங்கன்னா 200 கிராம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாசியை. சிலது பார்த்திங்கன்னா பாசி வராது. அது வர்ற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. காட்டுப்பா பாருங்கள் பாசி எவ்வளோ பாசி இருக்குதுன்ட்டு. இது 1/2 கிலோவுக்கு மேலேயே வருமா தவிர கம்மியாக வராது. 2வது கொண்டு வந்து காட்டு. பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அதில் நுண்ணுயிர் பெருக்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தாங்க வரும். சாணியும் பாசியும் ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா. இது மழை பெஞ்சு உள்ளே போனது தெரியுதாப்பா. பாருங்கள், இப்போ இதில் பாசி மேலே வந்துருக்குது, இதில் சாணி ஒட்டி இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால உள்ளுக்குள்ளே போயிடுச்சு பாசி. இந்த பாசி பாருங்கள், மழை பெய்யக்கூடாது, கிளைமேட் நல்லா இருக்குன்னு. இப்போ பாருங்கள் இந்த பேரலாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற பாசி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா பாசி. இது பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்ட்டு. பாசி இந்த மாதிரி உள்ளே போயிடும் மழை பெஞ்சால். மழை பெய்யக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாசி எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா பாசியும் ஒரே மாதிரி வராது. இப்போ பாருங்கள் இந்த பாசி எடுத்தாச்சு. கொண்டப்பா. இப்போ இந்த பாசியை வந்து நல்லா கரைச்சி விட்றோம். கரைச்சி விட்டுட்டு இதில் 1/2 கிலோ சர்க்கரையை போடுறோம். சர்க்கரையை போட்டு கரைச்சி விட்றோம். இதை வந்து ஒரு 15-20 நாளைக்கு மேலே சூரிய வெளிச்சம் எவ்வளோ நமக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம இதை காலை மாலை கலக்கி விட்றோம். கலக்கி விட்டுட்டு ஒரு 30 நாள்னே வச்சுக்குவோம். 30 நாள் காலை மாலை கலக்கி விடும்போது பார்த்திங்கன்னா இப்போ இது எவ்வளோ பாசியோட பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த பச்சை பூரா மாறி அப்படியே தண்ணி பியூர் ஒயிட்டாக அந்த மாதிரி வந்தது உங்களுக்கு. இது நாளைக்கு கலக்கி விடும்போது பார்த்திங்கன்னா சர்ன்னு சவுண்டு கேட்கும். ஒரு நுண்ணுயிர் பெருக்கு ஆகுதா இல்லையா நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி சவுண்டு கேட்டால் மட்டும்தான் கரெக்டு. கண்டிப்பாக சவுண்டு கேட்கும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு மாடு தெளிவாக எடுத்து போடுறோம். நல்லா வெயிலில் மாடு மேயணும். தீவன கடையிலேருந்து வாங்கி போடக்கூடாது. கம்பு சோளம் சாப்பிட்ற மாடாக இருக்கணும். மாடு வந்து
ஊசி போடக்கூடாது மாட்டுக்கு. காளை மூலமாக இனச்சேர்க்கை பண்ண அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாட்டில் எடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா அதில் தான் நுண்ணுயிரி பெருக்கம் அதிகமாக இருக்குது. நம்ம அப்படிப்பட்ட மாடு தான் எடுத்து போடுவோம். நம்ம இதில் போன வீடியோவிலே காட்டியிருப்போம். காங்கேய மாட்டில் தான் நம்ம போட்டோம். அதே மாதிரி மக்களும் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரி இதை களைக்குட்டு 15-20 நாள் நம்ம களைக்குட்டு 3வது பாட்டாக போடுவேன். இது இன்றைக்கி 2வது பாட்டாக போடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய திரவத்தை எடுத்து தான் 200 லிட்டர் பேரல் ஊற்றி இதுலேருந்து 1 லிட்டர் ஊற்றி 2 கிலோ சர்க்கரையை போட்டு காலை மாலை களைக்குடணுங்க. அப்படி களைக்குட்டோம்னா நமக்கு அந்த திரவம் ரெடி ஆகிடும். காலையில் களைக்குடும்போது நுரை வரும், புளிச்ச வாசனை வரும், அந்த தண்ணி கலர் மாறிடும். அந்த 200 லிட்டர் எடுத்து 1 ஏக்கருக்கு கொடுக்குறோம். தண்ணியில் கலந்து காட்டில் பாய்ச்சி விட்றோம். பாய்ச்சி விட்டோடனே அதுலேயே ஒரு 10 லிட்டர் மிச்சம் வச்சுக்கிறோம். வச்சுட்டு மறுபடியும் சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றினா மறுபடியும் பெருகணும். அப்படி பெருகிறதுக்காகத்தான் நம்ம இப்படி சூரிய ஒளியில் வச்சு சாணத்துலேருந்து நுண்ணுயிரியும் சத்தையும் பிரித்து எடுத்து நம்ம காட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் கொடுத்துக்கிட்டு வரும்போது மண் நல்லா வளமாகும், செடிக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும், உரச்செலவு மெயினாக குறையும். இது ஒரு உரம் தான். இந்த உரத்தை பயன்படுத்தும் போது நமக்கு உரச்செலவு குறையும். அப்படி உரச்செலவு குறையிறதுனால தான் நமக்கு விலை விற்கலைனாலும் நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். இதை விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு 10 to 15 நாளில் மீனமிலம் தயாரிக்கலாம். அந்த மீனமிலத்தை சர்க்கரை பார்த்திங்கன்னா 3ல் 1 பங்கு போட்டால் போதும். இதுக்கு முன்னாடி இருக்கிற மீனமிலமெல்லாம் குறைஞ்சபட்சம் 50 நாளாவது வச்சுருக்கணும். அப்போ முழுசாக கிடையாது. இதில் போடுற மீனமிலம் 2 நாள் 48 மணி நேரத்தில் மீனமிலம் ரெடி ஆகிடும். அதாவது மீன் கரைஞ்சது மறுபடியும் நம்ம ஒரு 10 நாள் நல்லா வெயிலில் காலை மாலை வச்சு கலக்கி விட்டுட்டு அதில் நல்லா சூரிய ஒளி மூலிமா எல்லா சத்தும் அதுக்கு வந்த பிறகு நம்ம காட்டுக்கு எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம். இயற்கையாகவே பொட்டாஸ் தயாரிக்கலாம். புண்ணாக்கு வச்சு NPK தயாரிக்கலாம். இலைதழைகளை வச்சு நுண்ணூட்டம், பூச்சி வெட்டின்னு எல்லாமே தயாரிக்கலாம். இதெல்லாமே என்னுடைய லோகு இயற்கை விவசாயங்களை நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருப்போம். அது இல்லாமல் ஹியூமிக்கு நம்ம ஏன் பயன்படுத்துறதுனால என்ன நன்மை, நமக்கு அதனால் எப்படி ரிசல்ட்டு கிடைக்குது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கரைசல், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய் பூச்சிக்காக ஸ்ப்ரே பண்ணி பயன்படுத்திக்கலாம். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயை கரைச்சி பால் மாதிரி கரைச்சி அதை சத்துக்காகவும் பயன்படுத்திக்கலாம். வேரில் செடிக்கு தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்கலாம். அப்புறம் கடல் பாசி பவுட்ரு NPKவுக்காக இந்த மாதிரி இயற்கையிலேயே நம்ம கொடுத்து கொண்டு வர்றதுனால மண் வளமாகும். வருஷத்துக்கு வருஷம் நமக்கு ரிசல்ட்டு கூடிக்கிட்டு தான் போகுமே தவிர குறையாதுங்க. இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாமே என்னுடைய அனுபவ பதிவு. எவ்வளோ நேரம் இருக்குது?